அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மார்க்கெட் வந்து இன்னைக்கு வந்து ரேலின்னு சொன்னால் நல்ல ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. ஸோ நேற்றே நம்ம இதை பற்றி சொல்லியிருந்தோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஈரான் இஸ்ரேலோட சீஸ்ஃபயர். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட்டில் இன்வெஸ்டர்ஸ் உள்ளார வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஐஎன்ஆர் டாலருக்கு அகேன்ஸ்டாக இருக்கிற இந்தியன் ருப்பி ரேட் வந்து ஸோ நல்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு -0.39% வரைக்கும் ஸோ டவுன் சைடில் வந்து வந்திருக்கு. ஸோ இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய விஷயங்கள் வந்து நடந்தது. பேங்க் நிஃப்டி வந்து ஒரு நியூ ஆல் டைம் வந்து கிரியேட் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த ஆல் டைம் வந்து 57,049. ஸோ இன்னைக்கு வந்து புது ஆல் டைம் வந்து கிரியேட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு growth கொடுத்துருக்கு. ஒரு 2-3 ஸ்டாக்ஸ் growth கொடுத்தாலே போதும் ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ். ஸோ மார்க்கெட் வந்து மேலே கொண்டு வந்துடலாம். ஸோ மிட் கேப் நிஃப்டி மிட் கேப் ஸ்டாக்ஸ், ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாம் ஒரு 20-30 பாசிட்டிவ் வந்தால் கூட மார்க்கெட் மேலே வராது. பட் ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்ல ஒரு பாசிட்டிவ் கொடுத்தது அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து மேலே வந்துடும். இன்னைக்கு பாரதி ஏர்டெல், ரிலையன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஹெச்டிஎஃப்சி பார்த்தீங்கன்னா முதல் தடவையாக 2000க்கு மேலே வந்து ட்ரேடிங் வந்து நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 2010 க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா 1900, 1800 ட்ரேட் ஆகிட்டு இருந்த ஹெச்டிஎஃப்சி பார்த்தீங்கன்னா ஒரு 2000க்கு மேலே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பாசிட்டிவ் நியூஸ்னால தான் ஓகே. ஸோ நாளைக்கு வந்து இந்த ரேலி வந்து கண்டினியூ ஆகுமா? அதாவது இன்னைக்கு வந்து நிஃப்டி எக்ஸ்பைரி வந்து நாம நினைச்ச மாதிரி நடந்தது. ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா ஒரு நேற்று ஒரு பிரேக் அவுட்னு சொல்லியிருந்தேன். ஸோ நேற்று பிரேக் அவுட்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 304 பாயிண்ட்ஸுக்கு மேலே கொண்டு போய் தான் க்ளோஸ் வச்சிருக்காங்க. ஒரு 1.21% அதிகம். ஸோ இது வந்து கண்டினியூ ஆகக்கூடிய சான்சஸ் தான் இருக்குது. ஏன்னா நிறைய வந்து நமக்கு டெக்னிக்கல்ஸாகவும் சரி நியூஸாகவும் சரி நல்ல ஒரு பாசிட்டிவ் கிரியேட் ஆயிருக்கறனால அடுத்தடுத்து மேலே வரதுக்கு தான் சான்சஸ் இருக்கு. ஸோ அடுத்த ரெசிஸ்டன்ஸ் எதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டான்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் கால் ஆப்ஷனை வந்து ஹெவியாக வந்து பை பண்ணியிருக்காங்க எல்லா ஸ்கிரிப்ட்லையுமே. ஸோ புட் ஆப்ஷன் வந்து செல் பண்ணியிருக்காங்க. இது காலையிலேருந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வந்து கொஞ்சம் என்ன சொல்றதுன்னா ஒரு 30% வந்து பையிங்ல இருந்தது. பட் க்ளோசிங் நெருங்க என்ன ஆனது அப்படின்னா ஒரு 70 to 80% வந்து அதிகமாக இருந்தது. நீங்க வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தெரியும். ஸோ க்ளோசிங் டைம்ல வந்து அதிகமாக இருந்திருக்கு. கால் ஆப்ஷன் வந்து பை பண்ணியிருக்காங்க, புட் ஆப்ஷன் வந்து செல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கால் ஆப்ஷனை பை பண்ணா ஸோ தாராளமாக வந்து அடுத்த நாளுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே வரதுக்கான சான்சஸ் தான் இருக்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா 2974 ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ அதில் அட்வான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1468, டிக்ளைன்ஸ் வந்து 1394, அன்சேஞ்ச் வந்து 112. கிட்டத்தட்ட பாசிட்டிவ் கம்பேர் பண்ணுறத விட நெகட்டிவாக கம்பேர் பண்ணது பாசிட்டிவ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் ஸ்டேபிள் மார்க்கெட்டாக தான் இருந்திருக்கு. ஸோ 52 வீக் ஹைல 69, 52 வீக் லோல பார்த்தீங்கன்னா 22 ஸ்டாக்ஸ் இருக்கு. ஸோ அதில் ஒரு சில ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் எல்லாம் மாட்டிருக்கு. இந்த 69 52 வீக் ஹைலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் எல்லாம் நிறைய மாட்டிருக்கு. ஸோ அதனால மார்க்கெட் நல்லாவே மேலே வந்திருக்கு. ஸோ செக்டார் வைஸ் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஐடி செக்டார் கொஞ்சம் வந்து ரிட்டர்ன் ஆயிருக்கு -50 பாயிண்ட்ஸு. ஸோ அதே மாதிரி மீடியா அது மட்டும்தான். ஸோ மற்றபடி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் செக்டார்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் சைட் க்ளோசிங் தான். ஆட்டோ செக்டார், பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் சைட் க்ளோசிங்ல தான் க்ளோசிங் வந்து வச்சிருக்கிறாங்க. ஓகே. ஸோ ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் ஃபர்ஸ்ட் 2017 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 37.50 பாயிண்ட் கொடுத்து ஹெச்டிஎஃப்சி தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பேங்க் நிஃப்டியை வந்து ஆல் டைம் வந்து கிராஸ் பண்ண வச்சிருக்கு. ஐசிஐசிஐ பேங்க் அதே மாதிரி ரிலையன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிஃப்டி இன்னைக்கு மேலே வரதுக்கு முக்கியமான காரணம் ரிலையன்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா பாரதி ஏர்டெல். ஸோ இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2%க்கு மேலே வந்திருக்கு. ஸோ மற்றபடி எல்லாமே சின்ன நெகட்டிவ் க்ளோசிங் தான் இருந்தாலுமே கூட ஓவராலாக ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ அதுவுமே வந்து நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் தான். ஓகே. இப்போ டெக்னிக்கல்ஸில் போயிட்டு நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸை தேட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஸோ நல்ல நமக்கு பேங்க் நிஃப்டி இது வரைக்கும் ரெசிஸ்டன்ஸாக இருந்த இடம் ஸோ இனிமேட் வந்து சப்போர்ட்டாக ஒர்க் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா. ஸோ பேங்க் நிஃப்டியோட இதுக்கு முன்னாடி இருந்த ஆல் டைம் ஹை இருந்தது பார்த்தீங்களா, இந்த இடம் தான் சப்போர்ட்டாக வந்து ஒர்க் ஆகும்.
ஸோ இதோட சப்போர்ட் ஜோன் வந்து 57,049. ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் ஆல்மோஸ்ட் நம்ம மேலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம இன்னொரு 200 to 300 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு அப்சைட் வந்து எதிர்பார்க்கலாம் பேங்க் நிஃப்டி. சப்போர்ட் ஜோன் வந்து 57,050. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து இருக்கு. ஸோ ரெசிஸ்டன்ஸை தேட வேணாம். இப்போதைக்கு மார்க்கெட் போகிற ரூட்லேயே போயிட்டு ப்ராஃபிட் பண்ணிக்கிறது தான் இப்போதைக்கு நம்ம பண்ண வேண்டிய ஒரு ரீசன். ஸோ அது எங்கே போய் இறங்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ நல்ல ஒரு பையில் போயிட்டு இருக்கிற மார்க்கெட்டில் எங்கே போய் இறங்குன்னு பார்த்து நம்ம ஆவரேஜ் பண்ணி ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறத விட அது போகிற ட்ரெண்ட்லேயே நம்ம வந்து கொஞ்சம் ட்ராவல் பண்ணிகிட்டே போனோம் அப்படின்னா கொஞ்சம் ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ அதை மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஹையாக பிரேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபின் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை வந்து பிரேக் ஆயிருக்கு. ஸோ மறுபடியும் ஹையாக பிரேக் பண்ணாலோ இல்லை க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனாலோ கண்டினியூஸாக ஒரு 200 to 300 பாயிண்ட்ஸ் பக்கம் நம்ம அப்சைட் வந்து எதிர்பார்க்கலாம் எல்லா ஸ்கிரிப்ட்லையுமே. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில். ஸோ க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் 5,511 தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கான சப்போர்ட் ஜோன். ஸோ மார்னிங்லேயே சொல்லியிருந்தேன் இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணி ஓப்பன் ஆனால் ஸோ நம்ம வந்து பை போகலாம் அப்படின்னு. ஆனால் கீழே தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி இப்போ வந்து ரீட்ரேஸ்மெண்ட் வந்து எடுத்திருக்கு. ஸோ இப்போ எந்த இடத்துல நம்ம வந்து பை வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு அப்படின்னா 5,575 இந்த ஜோன் தான். 5,575 தான் இப்போ இருக்கிற சப்போர்ட் ஜோன். ஸோ நம்ம இந்த இடத்துல பை ட்ரை பண்ணலாமா ஒரு பேப்பர் ட்ரேடிங்காக அப்படின்னா ட்ரை பண்ணலாம். இந்த இடத்த ஸ்டாப் லாஸாக போட்டுக்கணும். அதாவது இந்த லோவர் ஸ்டாப் லாஸாக போட்டு ஸோ நம்ம வந்து பை ட்ரை பண்ணலாம். இதையும் பிரேக் அவுட் வச்சிடுச்சு அப்படின்னா ஸோ அகைன் அடுத்த சப்போர்ட் வந்து 5,511 வரைக்கும் வந்துட்டு மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இது ரெசிஸ்டன்ஸ் ஏதாவது இருக்கான்னு ரெசிஸ்டன்ஸ் இப்போதைக்கு இதில் கிடையாது. எல்லாமே பிரேக் அவுட் பாயிண்ட் தான். இந்த 5,653ங்கிறதும் பிரேக் அவுட் பாயிண்ட் தான். இப்போதைக்கு ஈவினிங் டைம்ல இப்போ வந்து பையிங் கன்ஃபர்மேஷன் தான் இருக்கே தவிர பிரேக் அவுட் பாயிண்ட் கிடையாது. அதனால பிரேக் அவுட் பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணிடுறேன் நான். ஓகேங்களா, இப்போதைக்கு சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இதோட டார்கெட் வந்து 5,000 நேற்று ஹை 5,696 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸ் மறுபடியும் ஒரு கேப் அப் ஓப்பனிங், அங்கேருந்து பார்த்தீங்கன்னா செல்லிங். ஸோ நேச்சுரல் கேஸோட நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த இன்னைக்கு டேவோட ஹை தான் இன்னைக்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 310.7. ஸோ 310.7 வந்தால் ஸோ நம்ம செல்லிங் ட்ரை பண்ணலாமே தவிர இந்த இடத்துல இருந்து செல் ட்ரை பண்ணுறதோ இல்லை இங்கேருந்து பை ட்ரை பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் தான் நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும். அதனால் இப்போ இருக்கிற ஒரே வழி 310.7. ஸோ இந்த இடம் வந்தால் 215 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து நேச்சுரல் கேஸில் வந்து இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா ஈவினிங் கண்டிஷன்ஸ். ஸோ க்ரூட் ஆயில் பை கன்ஃபர்மேஷன் அதோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 5,696 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. இதோட இப்போதைக்கான ஸ்டாப் லாஸ் வந்து இதுதான். இன்னைக்கோட லோ தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கான ஸ்டாப் லாஸ். ஸோ இதையும் பிரேக் அவுட் பண்ணால் 5,511 வரைக்கும் வந்துடும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹையை பிரேக் அவுட் பண்ணிட்டு தான் க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. ஸோ எப்பவுமே இந்த ஆல் டைம் ஹையை வந்து பிரேக் அவுட் பண்ணிடும். ஆனால் க்ளோசிங் வந்து இந்த ஹைக்கு கீழே வந்து க்ளோஸ் ஆகும். பட் மேலேயே க்ளோஸ் ஆயிருக்கனால ஸோ கண்டினியூஸாக மேலே வரதுக்கு தான் சான்சஸ் இருக்கு. என்னோட டார்கெட் படி பார்த்தீங்கன்னா 57,800 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம் அந்த 57,800 கால் ஆப்ஷன் எவ்வளோல இருக்குன்னு அப்படின்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா உடனே நான் ஷோ பண்ணுறேன் அது எடுக்கணும்னு கிடையாது. ஜஸ்ட் ஒரு எஜுகேஷனல் பர்பஸுக்கு தான். ஸோ நான் வந்து யூஸ் பண்ணுற ஆப்ஷன் சைனுக்கு யூஸ் பண்ணுற .com வந்து பார்த்தீங்கன்னா sensible.com. இது கொஞ்சம் பார்க்கறது கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அப்போ மற்றதெல்லாம் வேஸ்டான்னு கேட்டுறாதீங்க. எல்லாமே அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் செட் ஆகும் இல்லையா. ஒரு சில பேர் ப்ரோக்கரேஜில் பார்ப்பாங்க, ஒரு சில பேர் NSE OIPS இந்த மாதிரி நிறையா இருக்கு. பட் NSEல பார்த்தா இதில் சென்சிபிளில் பார்த்தா ஸோ எனக்கு கொஞ்சம் வந்து நீட்டாக வந்து இருக்கும். எனக்கு வந்து பழக்கமாயிடுச்சு சென்சிபிளில் பார்த்து. ஓகே, இப்போ கரண்ட் ரேட் வந்து 57,300 இப்போ வந்து 900 ரூபாயில் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ நாம வச்சிருக்கிற டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 57,800 கிட்டத்தட்ட 667. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 250 பாயிண்ட்ஸ் பக்கம் கேப் வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஒரு 250 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே வரும் நினைக்கிறேன் இந்த 57,800 ஸ்ட்ரைக் ப்ரைசஸ். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் என்ன மாதிரி வந்து நடக்குதுன்னு. ஸோ கண்டிப்பாக அகைன் வந்து ஒரு ரேலி எடுக்கிறதுக்கு தான் சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ நிஃப்டியும் பிரேக் அவுட் தான். ஸோ நிஃப்டி மாதிரி தான் அதுவும் இருக்கும். ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் தான். 288.5 பாயிண்ட்ஸ் வந்து
இப்போதைக்கு வந்து ஒரு பாசிட்டிவ்ல தான் போயிட்டு இருக்கு. பார்க்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.